ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ சரி, டிவி டிபேட்க்கு போகிறீங்களா? பிஜேபி என்னென்ன நன்மை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குங்கிறத சொல்லணுமா? நோட் பண்ணிக்கோங்க. 2017 நீட் எக்ஸாமு கம்பல்சரின்னு கொண்டு வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்தது தானே பிஜேபி. அதனால என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் பிஜேபி சாதனை எல்லாம் எழுதிக்க சொல்லுங்க. 2010 தமிழ் மீடியம் பசங்க 19.79% ஜாயின் பண்ணியிருந்தா எம்பிபிஎஸ்ல. அதே 2020 1.99 குறைஞ்சிருத்து. இதெல்லாம் வேதனை இல்லை, சாதனை. அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் 2010 ஜாயின் பண்ணவாளோட பர்சன்டேஜ் 24.61. இப்போ 2020 14.46 குறைஞ்சிருத்து. அப்புறம் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாளனோ, தொடர்ந்து எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணுறவா, அவன் வந்து 2010 7% தான் இருந்தா. 2020 71.42% இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் 2011 எஸ்சியில் ஜாயின் பண்ணவா 2.69, எஸ்டி 0.19. பட் இதுவே 2020 பார்த்தீங்கன்னா 1.10 தான் எஸ்சி. எஸ்டியா யாருமே ஜாயின் பண்ணல. இதெல்லாம் சாதனை பார்த்துக்கோங்க. மழை பெய்யறதாக்கும். நீங்கள் மழைன்னா தான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வர்றது என்னென்னா, கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணியை ஆஸ் பர் ரூல்ஸ் காங்கிரஸ் வந்து திறந்து விட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. உடனே பிஜேபிக்காரர்களுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி மினிஸ்டர் இருக்காரோன்னா ராஜீவ், அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் வருமே, ஆமாம் ராஜீவ் சந்திரசேகர். ஆமாம், அவர் பகிரங்கமாக பேட்டியே கொடுத்துட்டார். அது எப்படி பிஜேபிக்கு தண்ணி கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறத கோச்சுட்டு இருப்பாருங்க. அதனால பிஜேபியோட அஃபிஷியல் ட்விட்டர்லேயே போட்டு தீட்டிட்டா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி தண்ணியை திறந்து விடலாம் அப்படின்னு. இவ்வளோ நன்மை பண்ணியிருக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு பிஜேபி. இப்போ சொல்லுங்க, பிஜேபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்? நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா.